வணக்கம். இந்த வீடியோவில் ஈஸி எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதாவது வில்லங்கச் சான்று எப்படி டவுன்லோட் பண்ணுறது, சர்வே நம்பர் இருந்தாலே போதும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். என்ன வெப்சைட் பார்த்திங்கன்னா tnreginet.gov.in. அந்த வெப்சைட்டில் போட்டு கூகுளில் போட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த நம்ம வில்லங்கச் சான்றுக்கு லாகின் பண்ண தேவையில்லை. ஒரிஜினல் டாக்குமெண்ட் டவுன்லோட் பண்ணுறதுக்கு தான் லாகின் பண்ணுவோம். ஸோ டேரெக்டாக என்ன பண்ணுங்கள், இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணோன்னே மின்னணு சேவைகள், அதில் அது வில்லங்கச் சான்று அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வெப்சைட்டில் ஓப்பன் ஆகிடுச்சா. ஃபஸ்ட்டு மண்டலம். இப்போது அந்த டாக்குமெண்ட் நீங்கள் எந்த இடத்துல அந்த டாக்குமெண்ட் எந்த இடத்துல வாங்கணும் அந்த டீட்டெயில் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ மண்டலம்னா சென்னையா, என்ன டிஸ்ட்ரிக்ட்டுன்னு பாருங்கள். அதே மாதிரி மாவட்டம், அந்த லேண்ட் இருக்கிற டாக்குமெண்ட் எந்த மாவட்டம் அப்படின்னு பாருங்கள். தென் சென்னைனா தென் சென்னை, வட சென்னைனா வட சென்னை, மத்திய சென்னைனா மத்திய சென்னை. அதே மாதிரி எந்த அலுவலகத்தில் போய் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம். இப்போது ஒரு பிளேஸில் போய் தானே அந்த டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்போம். இப்போ விருகம்பாக்கம்னா விருகம்பாக்கம், அந்த மாதிரி எந்த இடமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நீலாங்கரைனா நீலாங்கரை, அந்த மாதிரி. ஆரம்ப நாள், இந்த டேட் எப்படின்னா, இப்போது நீங்கள் April 4 தான் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் April 3லேருந்து தான் நீங்கள் போடணும். அப்போ தான் அடுத்த நாள் டேட்டும் காட்டும். ஸோ நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு நான் காட்டுறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு 2017 எடுத்துக்கலாம். அதில் இன்றைக்கி டேட்டு வரைக்கும் போட்டுருங்க. நேற்று டேட் போட்டுறேன். அதுக்கு அடுத்தது கிராமம், அதாவது அந்த டாக்குமெண்ட் என்ன கிராமத்தில் இருக்கு அந்த நேம். இப்போ சாலிகிராமம்னா சாலிகிராமம், மதுரை வாயில்னா மதுரை வாயில், அந்த மாதிரி. நான் இதை எடுத்துக்கிறேன். அடுத்தது, அதாவது நமக்கு என்னென்ன தேவைன்னா அந்த டாக்குமெண்ட் நம்ம எந்த இடத்துல வாங்கியிருக்கோம், நம்ம இடம் எங்கே இருக்குது, எந்த மாவட்டம். சென்னைனா சென்னை, அப்போது டிஸ்ட்ரிக்ட் என்னது, அதில் என்ன மாவட்டம், தென் சென்னையா வட சென்னையா எது. அதே மாதிரி என்ன அலுவலகத்தில் போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் அந்த இது. அப்புறம் நம்ம நான் 4ஆம் தேதி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னா நீங்கள் 3ஆம் தேதியே பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நாள் பண்ணிங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டில் உங்கள் பேர் இருக்கும். இந்த April 3 நேற்று டேட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் டேட் இருக்கும் அதில். அப்புறம் என்ன கிராமம், அது எந்த இடத்துல வந்திருக்கு, அந்த டாக்குமெண்ட் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு. இப்போ புலன், அதாவது புல எண், இதுதான் சர்வே நம்பர். இப்போது சர்வே நம்பர் எப்படி இருக்கும்னா, நிறைய பேருக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 198/26 இருக்கும், இன்னொன்று 198/28 அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் இங்கே வெறும் 198 மட்டும்தான் போடணும். அந்த பார் போடக்கூடாது. அதை இங்கே தான் போடணும் அந்த பாரை. இப்போ நான் என்ன சொன்னேன், 198/26ன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அங்கே 198 போட்டு உட்பிரிவுனா சப்டிவிஷன். இப்போ 28. இப்போ ஒரு சில லேண்டுக்கெலாம் 2 இருக்கும் சர்வே நம்பர். ஃபஸ்ட் நம்பர் சேமாக தான் இருக்கும், 198. பாருக்கு அடுத்து 28 இருக்கும், இன்னொன்று 198/26 இருந்துச்சுன்னா அப்போ சேர்க்க அப்படின்னு சொல்லிட்டு அதே டிஸ்ட்ரிக்ட் தானே இருக்கும். சாலிகிராமம்னா சாலிகிராமம். இதை பாருங்கள், அந்த இது கீழே வந்துடுச்சுல்ல. அடுத்தது 198 என்னது சொன்னேன், 26ன்னு வச்சுக்கோங்க, 26ன்னு. இப்போ சேர்க்க அப்படின்னு சொன்னோன்னா இப்போ நமக்கு அட்டாச் ஆகி கரெக்டாக நமக்கு வரும். ஏன்னா நமக்கு சர்வே நம்பர் ஒரு சில பேருக்கு வெறும் 198 அப்படின்னே இருக்கும். ஆனால் ஒரு சில பேருக்கு 198/28 இருந்துச்சுன்னா இந்த இடத்துல 198 போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல 28. அதே மாதிரி 198 இன்னொன்று ஒரு நம்பர் எக்ஸ்ட்ராவாக உங்களுக்கு சர்வே நம்பர் இருக்குது 26னா அப்போ இந்த மாதிரி பண்ணணும். இப்போ எனக்கு அந்த மாதிரி தான் இருந்துச்சுனால நான் ஜாயின் பண்ணனால தான் எனக்கு அது வந்தது. தனித்தனியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு வராது. அடுத்தது இதில் இருக்க கேப்ஷா என்டர் பண்ணிட்டு தேடுக அப்படின்னு போடணும். ஓகே, தேடுக. ஆக்சுவலாக இப்போ நான் உங்களுக்கு சும்மா ரஃப்பாக தான் இந்த நம்பர் போட்டு காட்டியிருக்கேன். இது இன்னொருத்தவங்களது வரும், அதெல்லாம்
அது வேணாம், இன்னொருத்தவங்க டீட்டெயில் வேணாம். இப்போ நீங்கள் தப்பாக போட்டிங்கன்னா இந்த மாதிரி இல்லை காட்டலைன்னு அர்த்தம். இப்போ நான் போட்டது வந்து சும்மா ரஃப்பாக தான் போட்டேன். இப்போ ஆக்சுவலாக உண்மையாக எப்படி காட்டும்னு நான் காட்டுறேன். என்னோடது டீட்டெயில் படி எப்படி காட்டுதுன்னு காட்டுறேன். அதில் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு காட்டும். இப்போ எனக்கு ஒரிஜினல் நான் கொடுத்தனால எனக்கு இந்த மாதிரி காட்டுச்சு. ஸோ எனக்கு இருக்குது. இப்போ நீங்கள் சரின்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் டவுன்லோட் ஆகிடும். ஸோ நீங்கள் போய் பார்த்துடலாம். உங்களுக்கு ஒரு சில டேர்ம்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது. ஏன்னா எனக்கு லேட்டாக தான் இதெல்லாமே தெரிஞ்சதுனால நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஈஸி டவுன்லோட் பண்ணிங்கன்னா இது ஜஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு ஃபார்மேட் வச்சுருக்கேன். ஈஸி டவுன்லோட் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். உங்கள் நேம் வந்துட்டு நீங்கள் சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்துக்கணும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும்னா காலமில் ஒரு நம்பர் பார் 2021 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டாக்குமெண்ட்டோட நம்பர். எந்த டாக்குமெண்ட்டில் அதாவது அன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோன்னா ஒரு டாக்குமெண்ட் நம்பர் இருக்கும். அதுதான் அது 2021னா அன்றைக்கி தான் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். இது அந்த டேட் தான். நான் ரஃபாக போட்டனால இப்படி இருக்குது. அடுத்தது வந்து சேல் டீட். ஓகே, நான் சேல் பண்ணது நான் வாங்கியிருக்கேன் அந்த பத்திரம் தானே. இப்போ ஃபஸ்ட்டு பேர் வந்து என்ன குறிக்கும்னா நான் பத்மாவதி அவங்கக்கிட்டேருந்து தான் நான் வாங்கியிருக்கேன், இடத்த வாங்கியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு முன்னாடி இருந்தவங்க பேர் ஃபஸ்ட்டில் இருக்கும். அடுத்து வாங்கிட்டேன்ல நான், அதனால என் பேர் வந்துட்டு பின்னாடி இருக்கும். மஞ்சுன்னு சொல்லிட்டு ரெண்டாவது அடுத்த காலமில் இருக்கும். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். என்னென்னா டாக்குமெண்ட் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஈஸியிலே கிளியராக இருக்கும். அந்த கன்சிடரேஷன் அதாவது அன்றைக்குள்ள மார்க்கெட் ரேட்டோட வேல்யூ என்ன அது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். நீங்கள் வந்துட்டு நோட் பண்ணணும். இதில் வந்துட்டு இதுலேயே ஈஸியிலே கிளியராக இருக்கும். என்ன வில்லேஜு அந்த இடம் இருக்குன்னா அதோட வில்லேஜ் எது, சர்வே நம்பர் எது, பழைய நம்பர் எது, புது நம்பர் என்னது, பில்டிங் வந்து என்ன நம்பரு, அது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். நான் சொன்னல உங்களுக்கு சர்வே நம்பர் வந்து 2ஆக இருக்கும். நிறைய பேருக்கு இப்போ எங்களுக்கெல்லாம் 2 தான் இருக்கும். நான் ஒரு ரஃப் நம்பர் தான் போட்டிருக்கேன். இப்போ 198/26 198/27னா அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், 198 தான் ஃபஸ்ட் காலமில் போடணும். சப்டிவிஷன் நம்பர் தான் 26ன்னு. அதே தான் 198 ஃபஸ்ட்டில் போட்டுட்டு சப்டிவிஷன் நம்பர் தான் 27. ஸோ நீங்கள் அப்படி தேடும் போது தான் உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். சர்வே நம்பர் என்னது, அப்புறம் சப்டிவிஷன் நம்பர் வந்து 26 27. ஓகேவா, சர்வே நம்பர்னால் 198 அந்த டீட்டெயில் நோட் பண்ணி வச்சுருக்கணும். இது எந்த வில்லேஜில் இருக்குது, அதாவது அந்த டாக்குமெண்ட் எந்த வில்லேஜ் அண்டரில் வருது அது பார்த்து வச்சுக்கணும். மற்றபடி அப்புறம் வந்துட்டு இந்த டாக்குமெண்ட் நம்பர் எந்த இயரு, யார் பேர் முன்னாடி யார் பேர்லேருந்து நம்ம மாற்றி வாங்கியிருக்கோம், பத்மாவதி நேம்லேருந்து மஞ்சு நேமுக்கு மாறியிருக்கு, அந்த டீட்டெயிலாக இருக்கும். மற்ற நம்பர்லாம் தேவைப்படாது. இதிலேயே தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளோக்கு காசு கொடுத்து வாங்கியிருக்கோம், நம்ம மார்க்கெட் வேல்யூ கன்சிடரேஷனு, அந்த இடத்தோட ஸ்கொயர் ஃபீட்டு, இது எல்லாமே இதில் ஈஸியில் வந்துட்டு டீட்டெயிலாக இருக்கும். ஸோ நம்ம மெயினாக நோட் பண்ண இதில் ஈஸியில் என்ன நோட் பண்ணோன்னா சர்வே நம்பரு, சப்டிவிஷன் நம்பரு, அப்புறம் யார் பேர்லேருந்து யார் பேருக்கு மாறி இருக்குது, ஃபஸ்ட்டு இருக்குது டாக்குமெண்ட் நம்பரு, ஃபாலோட் பை எந்த வருஷம் நீங்கள் வாங்கியிருக்கீங்க, அவ்வளோதான். அப்புறம் வந்துட்டு வில்லேஜு, என்ன டிஸ்ட்ரிக்ட், அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கணும். இனிமேல் நமக்கு எங்கே யூஸ் பண்ணாலும் நம்ம டக்குன்னு இந்த டீட்டெயில் போட்டே நம்ம வாங்கிடலாம். ஸோ டாக்குமெண்ட்டாகவும் எது இருந்தாலும். ஸோ இதுதான் மெத்தட். இப்படி பண்ணாலே உங்களுக்கு டவுன்லோட் பண்ணிடலாம் ஈஸி டாக்குமெண்ட்டு வில்லங்க சான்று. இதுக்கு நம்ம லாகின் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. நம்ம எதுக்கு லாகின் பண்ணுறோன்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட் இல்லை, நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், அது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், இந்த வெப்சைட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். எதுக்கு நம்ம லாகின் பண்ணோம் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா என்கிட்ட டாக்குமெண்ட்டு காணாமல் போயிடுச்சு, இல்லை எனக்கு ஒரு டூப்ளிகேட் டாக்குமெண்ட் அதே ஒரிஜினல்லே வந்துட்டு கலர் ஜெராக்ஸில் வேணும், எனக்கு ஒரு ஒரிஜினல் டாக்குமெண்ட் வேணும், சர்டிஃபிகேட் காப்பி வேணும்னா அதுக்கு தான் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இப்போ எப்படி மின்னணுவில் இருக்குதோ அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற ஆப்ஷனில் போயிட்டு பண்ணணும். அது நான் அந்த வீடியோவில் போட்டிருக்கேன், டீட்டெயிலாக இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. இதோடைய வெப்சைட் லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு எதாவது டவுட்னால் எனக்கு கேளுங்க. நான் ஆல்ரெடி இதெல்லாம் பண்ணிட்டேன். ஸோ நான் கொஞ்சம் ஈஸியாக கைட் பண்ணுவேன் கேட்டிங்கன்னா. தேங்க்யூ.